இப்போ எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும். ஆனா நம்ம அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா, அப்படி இல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க அதுக்கு கூகுள்ல போயிட்டு www.voters.eca.gov.in அப்படின்னு வெப்சைட் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம ஆஃப்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்க ஆன்லைன்ல சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஒரு மொபைல் மூலமாவோ இமெயில் மூலமாவோ கிடைச்சிருக்கும். அந்த நம்பரை நீங்க சப்மிட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புறோம். வாங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.